வெல்கம் எவ்ரி ஒன். நம்ம இன்றைக்கி ஜேபி ஃபிட்னஸ் ப்ரோக்ராமோட செகண்ட் எபிசோட் பார்க்கலாம். ஸோ நம்ம செகண்ட் எபிசோடில் டயட் பிளான், அதாவது நம்ம காலையில் சாப்பிட்ற பிரேக்ஃபாஸ்ட், லன்ச் அண்ட் டின்னர், இந்த மூணுலேயுமே கரெக்டான ப்ரொப்போர்ஷன்ஸில் மாவு சத்து, கார்போஹைட்ரேட், புரதச்சத்து, ப்ரோட்டீன் அண்ட் ஃபேட்ஸ், அதாவது கொழுப்பு சத்து ப்ளஸ் ஃபைபர், காய்கறிகள், இதை எப்படி நம்ம கரெக்டான சதவீதத்தில் எடுத்தோன்னா நம்ம வெயிட் லாஸ் கோல் அப்டைன் பண்ண முடியும் அப்படின்றத பற்றி இந்த செகண்ட் செஷனில் பார்ப்போம். நான் ஏன் இந்த ஃபிட்னஸ் பற்றி பேசணுன்றத ஃபஸ்ட் எபிசோட்லேயே நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். பட் நான் ஏன் ஃபிட்னஸை பற்றி பேசணும் அப்படின்றதுக்கு மெயினான ரீசன் 3. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், நான் ஐ எம் அ டாக்டர் அண்ட் ஐ எம் அ ஃபிசிஷியன். நான் பார்க்குற கேசஸ் எல்லாமே சுகர், ப்ரெஷர், ஹார்ட் அட்டாக், ஸ்ட்ரோக், கிட்னி ஃபெயிலியர், கேன்சர்ஸ், இன்ஃபெக்ஷன், இம்யூனிட்டி இல்லாமல் இருக்கிற இன்ஃபெக்ஷன்ஸ், இதுக்கும் மேலே ஹார்மோன் இம்பேலன்ஸ், தைராய்டு, இன்ஃபர்டிலிட்டி, குழந்தை இல்லாமல் இருக்கிறது, இது எல்லாத்துக்கும் உடல் பருமனோட லிங்க் இருக்குன்றதை ஆல்ரெடி நம்ம ஃபஸ்ட் எபிசோடில் சொல்லியிருக்கோம். ஸோ இந்த ஒரு ரெகுலராக நான் இதை வெரி யங்கர் ஏஜ்லேயே இந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வர ஆரம்பிக்குதுன்றதை நோட்டீஸ் பண்ண ஆரம்பிக்கிறேன் நான். ஸோ இது பாயிண்ட் நம்பர் 1. பாயிண்ட் நம்பர் 2 மை பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் இன் ஃபிட்னஸ் ஜேர்னி. அதாவது நான் இந்த 1 இயராக நான் இந்த டயட்டெல்லாம் சேஞ்ச் பண்ணி ஒர்க் அவுட் பண்ணி என்னை எப்படி நான் ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணேன், நான் எப்படி வெயிட் லாஸ் பண்ணேன், இந்த ட்ரான்சிஷனால் என்னால் என்ன பெனிஃபிட் என் உடம்புக்கு கிடச்சிதுன்னு நான் ஃபீல் பண்ணேன் அப்படின்றது செகண்ட் ரீசன். அண்ட் தேர்ட் ரீசன் இஸ் ஐ வாண்ட் டு டீச். நான் இதை நிறைய பேர்த்து கொண்டு போய் சேர்க்கணும். ஏன்னா நிறைய பேரோட ப்ராப்ளம் ஒபிசிட்டினால தான் அப்படின்றது தெரிஞ்சனால இந்த ப்ரோக்ராம் மூலயமா நான் இதை நிறைய பேர்த்து கொண்டு போய் சேர்க்கணும்னு சொல்லி ஒரு பிளான் பண்ணேன். ஸோ இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா நிறைய ஃபிட்னஸ் இன்ஃப்ளூயன்சர்ஸ், அதாவது நீங்கள் பார்த்துருப்பீங்க யூடியூப்லேயும் இன்ஸ்டா எதுனாலுமே நிறைய டாக்டர்ஸ் ஆகட்டும், நிறைய ஃபிட்னஸ் கோச்சஸ் லைக் ஜிம் ட்ரைனர்ஸ், இவங்கெல்லாம் ஃபிட்னஸ் வீடியோஸ் போடுறாங்க. அவங்க போடுறது எல்லாத்தையும் நான் ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணுறேன். ஏன்னா இன்றைக்கி ஃபிட்னஸ் தான் ரொம்ப முக்கியமாக தேவைப்படுது. ஃபிட்னஸ் இல்லாதனால ஏகப்பட்ட ப்ராப்ளம்ஸ் வருது. இன்ஃபேக்ட் சொல்ல போனோன்னா குளோபலாகவே ஹியூமன் ரேஸ் இஸ் பிகமிங் வெரி வீக். இந்தியா இஸ் ஈவன் மோர் லைக் நம்ம இந்தியன்ஸ் அதில் பீக்கில் இருக்கோம். ஏன்னா வி ஆர் பீக்கிங் த ஒபிசிட்டி. நம்ம உடல் பருமனோட டாப்பில் இருக்கோம். அதனால வர நான் கம்யூனிகபிள் டிசீசஸ் எல்லாமே நமக்கு ரொம்ப அதிகமாக இருக்குது. இதோட தாக்கம் எவ்வளோ தூரத்துக்கு இருக்குது அப்படின்னா, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ரொம்ப யங்கர் ஏஜ்லேயே நமக்கு சுகர், ப்ரெஷர், இந்த மாதிரி எல்லா வியாதிகளும் வருது. இதோட அடுத்த லெவல் பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் டெக்னிக்கல் பர்சன்ஸ்க்கு மட்டும்தான் இதோட தாக்கம் தெரியும். ஆனால் அதை ஒரு லேமன் டேர்மில் உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, ஒரு 20 இயர்ஸ் பேக் ஒரு நார்மல் மேல் ஓட டெஸ்டோஸ்டரோன் லெவல்ஸ், அதாவது ஒரு ஆணுக்கு தேவையான ஹார்மோன்ஸ் எவ்வளோ லெவல் இருந்ததோ அதில் 40% இன்றைக்கி அதே ஏஜில் இருக்கிற மேல்ஸ்க்கு கம்மியாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் ஸ்டடீஸ். இப்போ என்னென்னா நார்மல் ரேஞ்சே கம்மி பண்ணி வச்சுருக்காங்க. இது மாதிரி இது ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஹார்மோன் லெவல் சொல்கிறோம். ஸோ இப்போ நீங்கள் ஒரு ஸ்பீசிஸ், ஒரு உயிரினம் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, அந்த உயிரினமோட வாழ்க்கைக்கு முக்கியமான தேவை அவங்க உணவு, உடை, அப்புறம் அவங்க அடுத்த ஜெனரேஷனை விட்டுட்டு போகிறது. அதாவது அவங்களோட ரீப்ரொடக்டிவ் ஹார்மோன்ஸ், அவங்களோட மெயின் ஹார்மோன்ஸ் ரொம்ப முக்கியமான ரோல் ப்ளே பண்ணுது. ஸோ இப்போ நம்ம ஹியூமன் ரேஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா, டெஸ்டோஸ்டரோன் லெவல்ஸ் எப்படி ஜென்ஸுக்கு கம்மியாக இருக்கோ அதே மாதிரி லேடிஸ்க்கு தேவையான ஈஸ்ட்ரோஜன், இந்த ஹார்மோன் லெவல்ஸ் எல்லாமே கம்மியாக இருக்குது. ஸோ இது என்ன மீன் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹியூமன் ரேஸோட ஸ்ட்ரென்த், அதாவது நம்ம வி ஆர் இன் த லூசிங் சைடு அப்படின்னு சொல்கிறோம். நம்ம டிக்ளைனிங் லெவல் ஆஃப் ஹார்மோன்ஸ், நமக்கு தேவையான ஹார்மோன்ஸ் எல்லாமே ரொம்ப கம்மியாயிட்டு இருக்கனால நம்ம ஸ்பீசஸ் வீக்கர் ஸ்பீசஸ், ஹியூமன் ஸ்பீசஸே வீக்கர் ஸ்பீசஸாக ஆகிட்டுருக்கு. ஸோ இதை டெக்னிக்கலாக எனக்கு தெரியாத நான் பப்ளிக் கொண்டு போய் சேர்க்கணுன்றதும் இந்த ஃபிட்னஸ் ப்ரோக்ராமோட ஒரு முக்கியமான நோக்கம். ஸோ நம்ம இந்த ஸ்லைடில் என்னோடய ஃபிட்னஸ் ஜேர்னியில் நான் எப்படி இருந்தேன், நான் இப்போ எப்படி இருக்கேன் அப்படின்றதோட 2 கம்பேரிட்டிவ் இமேஜ் கொடுத்துருக்கேன். நான் ஃபஸ்ட்டு இந்த ஃபிட்னஸ் ப்ரோக்ராம் ஜேர்னி ஸ்டார்ட் பண்ணும்போது நான் 80 kgs இருந்தேன். இப்போது நான் 72 kilos இருக்கேன். 8 kgs ரெடியூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ என்னோடய உடம்புல எனக்கு என்னென்ன டிஃப்ரென்ஸ் என்னால் ஃபீல் பண்ண முடியுது,
என்னோட பிளட் லெவல்ஸ் ரிப்போர்ட்ஸில் என்னென்ன டிஃப்ரென்சஸ் நான் பார்த்தேன் அப்படின்றது எல்லாமே இந்த ஃபிட்னஸோட ரோல், இந்த ஃபிட்னஸோட தாக்கம் நம்மளோட ஹெல்த்தில் இவ்வளோ இருக்குது அப்படின்றது எனக்கு தெரிய வந்துச்சு. ஸோ நம்ம எபிசோட் 2 போகிறதுக்கு முன்னாடி நம்ம எபிசோட் 1, அதாவது பேசிக்ஸ், நம்ம இந்த ஃபிட்னஸ் ப்ரோக்ராமில் டயட் அண்ட் வெயிட் லாஸில் பேசிக்ஸ் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம இன்றைக்கி பேச போகிறது ப்ரொபோர்ஷன்ஸ் பற்றினாலும் நம்ம ஃபஸ்ட் எபிசோடில் சொன்ன ஒவ்வொரு பாயிண்ட்டும் ரொம்ப முக்கியம். ஃபஸ்ட் எபிசோடில் நம்ம ஈட்டிங் பிஹேவியர் அண்ட் சைக்காலஜி பற்றி பேசியிருந்தோம். அதில் பாயிண்ட் நம்பர் 1 நான் ரிப்பீட்டடாக சொல்லிகிட்டு இருக்கிறது, ஈட் ஸ்லோலி, மெதுவாக சாப்பிட்ணும். ஈட் ஃபார் 20 minutes, நிறுத்தி நிதானமாக நீங்கள் 20 நிமிஷம் சாப்பிட்டிங்கன்னா நீங்கள் சாப்பிட்ற அளவு வந்து ஆட்டோமேட்டிக்காக குறைஞ்சிடும். ஸோ அது பாயிண்ட் நம்பர் 1. பாயிண்ட் நம்பர் 2, அவாய்ட் ப்ராசஸ் ஃபுட்ஸ், அதாவது சுகர், ஸ்வீட்ஸ், ஃப்ரைட் ஐட்டம்ஸ், இந்த மாதிரி டைரெக்டாக உங்கள் உடம்புல போய் சுகராக கன்வெர்ட் ஆகி உடம்ப கூட்டுற எல்லா ப்ராசஸ்டு ஃபுட்ஸையும் நீங்கள் கம்ப்ளீட்டாக தவிர்த்துருங்க. இது எல்லாமே ஹேபிட். நான் என்னோடய பேஷண்ட்ஸ்க்கு சொல்கிறது தான். இதெல்லாம் இன்றைக்கி நாளைக்கு ஒரு நாள் 2 நாளில் நடக்கக்கூடியது கிடையாது தான். பட் இந்த ஹேபிட்டை நீங்கள் ஸ்லோவாக நீங்கள் அந்த ஸ்லோவாக இந்த ஹேபிட்டை நீங்கள் கொண்டு வரணும் உங்கள் லைஃப் ஸ்டைலோட. 3வது, ஈட் மோர் வெஜிடபிள்ஸ் அண்ட் ஃபைபர் இன் ஈச் டயட், அதாவது ஒவ்வொரு மீல்ஸ்லையுமே, மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட், லஞ்ச் அண்ட் டின்னர், இந்த 3 மீல்ஸ்லையுமே நீங்கள் நிறைய வெஜிடபிள்ஸ், ஃபைபர்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது உங்களோட டோட்டல் ஃபுட் இன்டேக், கார்போஹைட்ரேட் இன்டேக் குறைக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் நீங்கள் சாப்பிட்ற கார்போஹைட்ரேட்டும் உடம்புல அப்சார்ப் ஆகிறதுக்கு டிலே பண்ணுறதுனால நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஃபைபர் அதிகமாக, அதாவது நார் சத்துன்னு சொல்லக்கூடிய வெஜிடபிள்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ் நீங்கள் உங்களோட ஃபுட்டோட எடுத்துக்க போது உங்கள் வெயிட் லாஸ்க்கு அது ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும். அது இல்லாமல் அதில் நிறைய மைக்ரோ நியூட்ரியன்ஸ்னு சொல்லக்கூடிய வைட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் இருக்குது. அதுவும் உங்கள் ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. 4வது, ப்ரோட்டீன் இன்டேக்கை அதிகப்படுத்தணும். ஸோ அந்த ப்ரோட்டீன், ஃபைபர், கார்போஹைட்ரேட் இதோட அளவுகள் எப்படி சாப்பிட்லாம் அப்படின்றது தான் இந்த எபிசோட் 2ல் நம்ம பார்க்க போகிறோம். 5வது, நம்ம வந்து நம்மளோட உணவை வந்து நம்ம சாப்பிடும்போது நம்ம வயிறு ஃபுல்லாக சாப்பிடாம ஒரு 70%, அதாவது எனக்கு நான் தேவையான அளவு சாப்பிட்டேன் ஆனால் வயிறில் கொஞ்சம் எடை இருக்குது அப்படின்னு தெரிஞ்சால் கூட அந்த லெவலில் நம்ம சாப்பிட்றத நிறுத்துறதுக்கு முயற்சி பண்ணோம். ஸோ நான் சொன்ன மாதிரி இதெல்லாமே பிஹேவியரல் சேஞ்ச். இது எல்லாமே இட் வில் டேக் டைம். பட் ஒன்ஸ் நீங்கள் இதை ஃபாலோ பண்ண ஆரம்பித்து இதை நீங்கள் கரெக்ட் பண்ணி இந்த மாதிரி நீங்கள் டயட் எடுத்துக்க ஆரம்பிச்சிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வெயிட் லாஸ் வில் பி ஹேப்பனிங். நீங்கள் வெயிட்டை ஈஸியாக குறைக்க முடியும். ஸோ நம்ம எபிசோட் 2ல் நம்ம ப்ரொபோர்ஷன்ஸ், அதாவது நம்ம சாப்பிட்ற சதவிகிதத்தை பற்றி பேச போகிறோம்னு சொன்னோம். இப்போது நம்ம வெயிட் லாஸ் பண்ணணுன்னா ஃபஸ்ட்டு நம்ம ஒரு கலோரிக் டெஃபிசிட் அப்படின்ற ஒரு விஷயத்தை பண்ண போகிறோம். கலோரிக் டெஃபிசிட்னால் ஒன்றும் இல்லை, நம்ம சாப்பிட்ற உணவை காட்டிலும் நம்ம அன்னைக்கு செலவு பண்ணுற கேலரிஸ் வந்து அதிகமாக இருக்கணும். ஸோ அப்படி இருந்தால் தான் ஏற்கனவே ஸ்டோர் ஆன கேலரிஸ் வந்து நமக்கு பேர்ன் ஆகி நம்ம வெயிட் லாஸ் கிடைக்கும். நம்ம சின்ன வயசுலேருந்து நமக்கு தேவைக்கு அதிகமாக சாப்பிட்ட எல்லா உணவையும் அது ஃபேட்டாக டெபாசிட் பண்ணி வச்சிட்ருக்கு. ஸோ நம்ம இந்த ஃபேட்டை குறைச்சாதான் நம்ம உடம்புக்கு ஹெல்த்தின்னு தெரியுது. ஸோ இந்த ஃபேட்டை குறைக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம தேவைக்கும் குறைவாக சாப்பிடணும். அதுதான் கலோரிக் டெஃபிசிட்னு சொல்கிறோம். ஸோ நம்ம இன்றைக்கி செய்ய போகிற வேலை, நம்ம உடம்புக்கு தேவையான கேலரிஸ் எவ்வளவோ அதுக்கும் கம்மியாக நீங்கள் சாப்பிட ஆரம்பிச்சிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்கள் உடம்பு ஏற்கனவே ஸ்டோர் ஆன கேலரிஸ், அதாவது ஃபேட்லேருந்து உங்களுக்கு தேவையான கேலரிஸை அதை எடுக்க ஆரம்பிக்கும் போது ஃபேட் லாஸ் வந்து தானாக நடக்கும், வெயிட் தானாக குறையும். ஸோ இதுக்கு பேர் தான் கேலரிக் டெஃபிசிட்னு சொல்கிறோம். இதை நம்ம எப்படி கொண்டு வர போகிறோம் அப்படின்னா, நம்ம சாப்பிட்ற உணவு வந்து நமக்கு இன்புட், நம்ம சம்பாதிக்கிற மாதிரி. நம்ம செய்கிற வேலைகள், நம்ம உடம்பு வந்து தானாகவே, அதாவது அது இயங்கிறதுக்கு, அதோட மூச்சு விடுறதுக்கு, அது ஹார்ட் பீட் பண்ணுறதுக்கு, அது டைஜஸ்ட் பண்ணுறதுக்கு, இந்த மாதிரி ஒவ்வொரு செல்லும் ப்ரீத் பண்ணும், ஆக்சிஜன் எடுக்கும். ஸோ இந்த மெட்டபாலிசம், உடம்பு அது செயல்பாட்டுக்கே ஒரு நாளைக்கு 2000 கேலரிஸ் வரைக்கும் அது எடுத்துக்கிடும். இது இல்லாமல் நீங்கள் ஒரு நார்மல் ஒரு ஆஃபீஸ் கோயிங் ஒர்க்கராக இருந்தீங்கன்னா, ப்ளஸ் நீங்கள் ஒரு சின்ன ஒர்க் அவுட் பண்ணிங்கன்னா இன்னொரு 500 கேலரிஸ் வந்து உங்களுக்கு எக்ஸஸாக தேவைப்படும். ஸோ அரௌண்ட் 2500 கேலரிஸ் வந்து உங்களுக்கு தேவைப்படலாம். ஸோ நீங்கள் சாப்பிட்றது வந்து 2500 கேலரிஸ் நீங்கள் சாப்பிட்டுட்டு இருந்தீங்கன்னா, நீங்கள் சாப்பிட்றதும் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுறதும் வந்து ஈக்குவலாக இருக்கும்போது உங்களுக்கு வெயிட் லாஸ் ஆகாது, நீங்கள் வெயிட் மெயின்டைன் ஆகிட்ருப்பீங்க. நீங்கள் இஃப் சப்போஸ் 2500 கேலரிஸ் ஸ்பெண்ட் பண்ணிகிட்ருக்கீங்க, ஆனால் நீங்கள் சாப்பிட்ற ஃபுட் வந்து 3000 கேலரிஸ் சாப்பிட்டுட்டு இருந்தீங்கன்னா ஒரு மாதத்தில் நீங்கள் அடுத்து ஒரு 2 கிலோ கெயின் ஆகிடுவீங்க, உடம்பு ஏற ஆரம்பிச்சிடும்.
நம்ம இதுக்கு நேர ஆப்போசிட்டாக நம்ம 2500 கேலரி டெய்லி ஸ்பெண்ட் பண்ணிகிட்ருக்கோம். ஆனால் சாப்பிட்றது வந்து 2200 கேலரி சாப்பிட்றோம் அப்படின்னா உங்களுக்கு டெய்லியும் ஒரு 200-300 கேலரி உங்கள் உடம்புல இருக்கிற ஃபேட் வந்து பேர்ன் ஆகி அது வந்து உடம்புக்கு ஃபியூயல், அதாவது உடம்புக்கு தேவையான சத்தாக போய் சேரும்போது வெயிட் லாஸ் ஆக ஆரம்பிக்கும். 1 மந்தில் நீங்கள் ஒரு அப்ராக்சிமேட்லி ஒரு 1 to 2 kg நீங்கள் லாஸ் பண்ணுவீங்க. ஸோ நம்ம சாப்பிட்ற கோலாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட தேவைக்கும் கம்மியாக ஒரு நாளைக்கு ஒரு 200 to 300 கேலரி வந்து நம்ம தேவைக்கும் கம்மியாக நம்ம சாப்பிட்டோன்னா ஆட்டோமேட்டிக்காக வெயிட் லாஸ் வந்து ஃபாலோ ஆகும். ஸோ இதுதான் கான்செப்ட்டு. இதை ஜம்ப் பண்ணி நம்ம இதை பைபாஸ் பண்ணி நம்ம எதுவுமே பண்ண முடியாது. ஆனால் இந்த கேலரி டெஃபிசிட்டில் நம்ம சாப்பிட்றதுன்றது ரொம்ப ரொம்ப ஈஸியான விஷயம். அதை எப்படி சாப்பிட்லாம் நம்ம இந்தியன் டயட்டில் அப்படின்றத பற்றி தான் நான் இந்த கிளாஸில் சொல்ல போகிறேன். ஸோ நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டில் இருக்கிற ஃபுட்டு பார்த்திங்கன்னா மேக்ரோ நியூட்ரியன்ட், மைக்ரோ நியூட்ரியன்ட்னு பிரிக்கிறோம். அதாவது மெயினான சத்துகள் மாவு சத்து, புரதச்சத்து, கொழுப்பு சத்து, கார்போஹைட்ரேட், ப்ரோட்டீன் அண்ட் ஃபேட். ஸோ மைக்ரோ நியூட்ரியன்ட்ஸ்னு சொல்கிறது வைட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ். நம்ம உடம்புக்கு தேவையான கேலரிஸ், நம்ம இப்போ பேசிகிட்டு இருந்த கேலரிஸ் எல்லாமே இந்த கார்போஹைட்ரேட், ப்ரோட்டீன் அண்ட் ஃபேட்லேருந்து தான் உடம்பு எடுக்க போகுது. ஸோ நம்ம இந்த கார்போஹைட்ரேட் அண்ட் ப்ரோட்டீன் அண்ட் ஃபேட்டை கம்மியாக சாப்பிட்டுட்டு வைட்டமின் மினரல்ஸை நிறைய எடுத்துக்கிட்டோம், அதாவது ஃபைபர்ஸ் அதிகமாக எடுத்தோன்னா ஆட்டோமேட்டிக்காக டோட்டல் கேலரிஸ் குறைய ஆரம்பிச்சிடும். நம்ம இந்த கேலரிக் டெஃபிசிட்டை எப்படி நம்மளோட டயட்டில் கொண்டு வரலான்றதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இதில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது வந்து கார்போஹைட்ரேட். கார்போஹைட்ரேட்ஸ்னால் மாவு சத்து. ஸோ கார்போஹைட்ரேட்டை ரெண்டாக பிரிக்கிறோம், காம்ப்ளெக்ஸ் அண்ட் சிம்பிள். காம்ப்ளெக்ஸ் கார்போஹைட்ரேட்ஸ்னால் ஒன்றும் இல்லை, நம்ம சாப்பிட்ற ரைஸ், எல்லா கிரெயின்ஸுமே, வீட்டு, சிறுதானியங்கள், இது எல்லாமே கார்போஹைட்ரேட் தான். பட் இது எல்லாமே நல்லது, ஆனால் இதை வந்து லிமிட்டடாக சாப்பிடணும். வெயிட் லாஸ் ஆகணும்னா நம்ம கார்போஹைட்ரேட்டை குறைக்கணும். இது பேர் காம்ப்ளெக்ஸ் கார்போஹைட்ரேட். சிம்பிள் கார்போஹைட்ரேட்னு சொல்கிறது வந்து ஆல்ரெடி குளுக்கோஸாக மாறின கார்போஹைட்ரேட். அது என்னென்னா சுகரு, ஸ்வீட்ஸு, இதெல்லாம் வந்து ரிஃபைன்டு ப்ராடக்ட்ஸ். இதுதான் சிம்பிள் கார்போஹைட்ரேட். இந்த சிம்பிள் கார்போஹைட்ரேட்டை நம்ம உணவு பழக்க வழக்கத்துலேருந்து கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணிடுறோம். ஸோ இப்படி பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக நம்ம டோட்டல் கார்போஹைட்ரேட் வந்து ரொம்பவே குறைஞ்சிரும். ஸோ இந்த காம்ப்ளெக்ஸ் கார்போஹைட்ரேட்னு ஏன் அதை சொல்கிறோம் அப்படின்னிங்கன்னா, அதுக்கு உள்ள என்ன இருக்குன்னா ஸ்டார்ச்னு இருக்குது. ஸ்டார்ச் அப்படின்றது என்னென்னா நிறைய குளுக்கோஸ் சேர்ந்தது தான் ஒரு ஸ்டார்ச். உடம்பு என்ன பண்ணுன்னா அந்த ஸ்டார்ச் கார்போஹைட்ரேட் எடுத்த உடனே அந்த ஸ்டார்ச் உள்ளே போய் அது டைஜஸ்ட் ஆகி குளுக்கோஸாக கன்வெர்ட் ஆகி அது அப்புறம் பிளட்டில் அப்சார்வ் ஆகும். ஸோ அதுக்கு டைம் எடுக்கும். ஸோ கார்போஹைட்ரேட் எடுக்காமல் நம்ம இருக்க முடியாது. ஏன்னா கார்போஹைட்ரேட் தான் மெயின் ஃபியூவல். நம்ம உடம்புக்கு தேவையான எல்லா செயல்பாடுகளுக்கும், எல்லா அணு வந்து மூச்சு விடுறதுக்காகட்டும், எல்லாத்துக்குமே வந்து குளுக்கோஸ் கம்பல்சரியாக தேவை. ஸோ காம்ப்ளெக்ஸ் கார்போஹைட்ரேட் நல்லது. அதை வந்து லிமிட்டடாக எடுக்கிறதுக்கு ப்ரோட்டீனையும் ஃபைபரையும் அதிகப்படுத்தி இதை எடுத்தோன்னா நம்ம கார்போஹைட்ரேட் கண்டென்ட்டை குறைச்சிடலாம். ஸோ இந்த மேக்ரோ நியூட்ரியண்ட்டில் மெயினான ரெண்டாவது முக்கியமான சத்து வந்து ப்ரோட்டீன், இந்த புரதச்சத்துன்னு சொல்கிறோம். இப்போ எல்லோரும் நீங்கள் வெயிட் லாஸ், ஃபிட்னஸ் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா எல்லாருமே இந்த ப்ரோட்டீனை தான் கான்சன்ட்ரேட் பண்ணுவாங்க. ஏன் ப்ரோட்டீனை கான்சன்ட்ரேட் பண்ணுறோம் அப்படின்னா ரெண்டே ரீசன் தான். பேசிக்காக ப்ரோட்டீன் வந்து இந்தியன் டயட்டில் ரொம்ப கம்மி. இந்த ப்ரோட்டீன் கம்மியாக இருக்கிறனால கார்போஹைட்ரேட் வந்து நம்ம நிறைய எடுத்துகிட்ருக்கோம். ஸோ இதை அப்படியே நம்ம ரிவர்ஸ் பண்ண போகிறோம். நமக்கு உடம்புக்கு தேவையான அளவு நம்ம ப்ரோட்டீன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கார்போஹைட்ரேட் அளவு குறையும். நிறைய ப்ரோட்டீன் எடுத்துக்க நம்ம வந்து கார்போஹைட்ரேட் கம்மியாக சாப்பிட நம்ம வந்து வெயிட் லாஸ்க்கு ஈஸியாக நம்ம உடம்பு வந்து நகரும். ஸோ இந்த ப்ரோட்டீன்னா என்ன, புரதச்சத்துன்னு சொல்லக்கூடிய ப்ரோட்டீன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது எதில் இருக்குது அப்படின்னா நான் வெஜிடேரியன் டயட்னு எடுத்துட்டிங்கன்னா எக், ஃபிஷ், சிக்கன், மீட் எல்லாமே உங்களுக்கு ஹை ப்ரோட்டீன் கண்டென்ட் உள்ள ஃபுட்ஸ். வெஜிடேரியன் நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா இதில் மெயினாக வந்து மில்க் அண்ட் மில்க் ப்ராடக்ட்ஸ், மெயினாக பன்னீர், அப்புறம் நட்ஸ், பாதாம், முந்திரி, பிஸ்தா, அதுக்கப்புறம் பல்சஸ், நம்ம ரொட்டீனாக எடுத்துக்கக்கூடிய எல்லா பல்சஸ், பயிறு வகைகள், பாசிப்பயிறு, மொச்சப்பயிறு, தட்டைப்பயிறு, ஸோ எல்லா பயிறு வகைகள்லையும் ப்ரோட்டீன்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ வெஜிடேரியன் டயட்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா மெயினாக வந்து பனீர், நட்ஸ், பல்சஸ், ஸோ வெரி ஃபியூ வெஜிடபிள்ஸ், ப்ரக்கோலி, மஷ்ரூம்ஸ், இந்த மாதிரி சின்ன சின்ன வெஜிடபிள்ஸில் ப்ரோட்டீன் இருக்குது. பட் என்ன ப்ராப்ளம் அப்படின்னு கேட்டிங்கன்னா வெஜிடேரியன் டயட்டில் நிறைய இப்போ பல்சஸ்ன்னு எடுத்துட்டிங்கன்னா நீங்கள் 100 கிராம் ஆஃப் சுண்டல்,
அந்த ஒரு பல்சஸ் அல்லது பாசிப்பயிறு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் உங்களுக்கு 10 கிராம்ஸ் ஆஃப் ப்ரோட்டீன் கிடைக்கும். பன்னீர் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு 100 கிராம்ஸ் எடுத்துட்டிங்கன்னா அரௌண்ட் 20 கிராம்ஸ் ஆஃப் ப்ரோட்டீன் கிடைக்கும். பட் நான் வெஜிடேரியனில் நீங்கள் ப்ரோட்டீன் கண்டென்ட் வந்து ரொம்ப அதிகம். ஒரு 100 கிராம்ஸ் ஆஃப் சிக்கனில் வந்து ஒரு 25 கிராம்ஸ் இருக்குது. அதே நீங்கள் ரெட் மீட், மட்டன் இதெல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா 100 கிராம்ஸில் வந்து 35 கிராம்ஸ் வரைக்கும் இருக்குது. ஒரு எக், ஹோல் எக் நீங்கள் ஒயிட் அண்ட் எல்லோ சேர்த்து எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு 8 கிராம்ஸ் வரைக்கும் ஒரு ப்ரோட்டீன் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இப்போ உடம்புக்கு எவ்வளோ ப்ரோட்டீன் தேவை? இப்போது ப்ரோட்டீன் வந்து உடம்புக்கு 1 கிராம் பர் கிலோகிராம் பாடி வெயிட்னு சொல்கிறோம் நமக்கு தேவை. நம்ம டெய்லியும் இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு 60 கிலோகிராம்ஸ் இருக்கும் அல்லது 70 கிலோகிராம் இருக்கோம்னா நம்ம டெய்லியும் 60 கிராம்ஸ் ஆஃப் ப்ரோட்டீன் எடுக்கணும். அப்படின்னா தான் நம்ம உடம்புக்கு தேவையான அளவு ப்ரோட்டீன் போய் சேரும். நம்ம உடம்புக்கு தேவையான அளவு ப்ரோட்டீன் ஏன் எடுத்துக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரோட்டீன் தான் பில்டிங் பிளாக்ஸ் ஆஃப் பாடின்னு சொல்லலாம். நம்ம உடம்புல இருக்கிற எல்லா ஆர்கன்ஸையும் ரிப்பேர் பண்ணுறது ப்ரோட்டீன் தான். நம்ம மசில் போய் போனில் சேர்கிற டெண்டான்ஸ்னு சொல்கிற இடம், போன்ஸ் அண்ட் ஸ்கின் அண்ட் உங்கள் பிரெயின், உங்களோட சின்ன சின்ன செல்ஸ் எல்லாமே ரிப்பேர் பண்ணுறதுக்கு, நீங்கள் க்ரோ ஆகிறதுக்கு, உங்கள் ஹார்மோன்ஸ் எல்லாமே ரெகுலேட் ஆகிறதுக்கு, இது எல்லாத்துக்குமே ப்ரோட்டீன் இன்டேக் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்தியன் டயட்டில் இந்த ப்ரோட்டீன் கண்டென்ட் நார்மலாக நம்ம சாப்பிட்டுட்டு இருக்கிற ஒருத்தவங்களை பார்த்தீங்கன்னா, நீங்கள் காலையில் யூஸ்வலாக ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டில் பார்த்திங்கன்னா இட்லி, தோசை, கொஞ்சம் சாம்பார் இந்த மாதிரி வச்சு சாப்பிடுவாங்க. அதில் வந்து உங்களுக்கு ப்ரோட்டீன் எடுத்துட்டிங்கன்னா ஒரு மேக்ஸிமம் ஒரு 3 to 4 கிராம்ஸ் அந்த சாம்பாரில் இருக்க பருப்பில் வந்தால் உண்டு. மேபி அந்த உளுந்தில் கொஞ்சம் ஒரு 1 or 2 கிராம்ஸ் வரலாம். லஞ்சுன்னு எடுத்துட்டிங்கன்னா நீங்கள் ரைஸ், கொஞ்சம் பருப்பு அல்லது இன்டென்ஷனலாக நீங்கள் முட்டை இந்த மாதிரி எடுத்திங்கனாலும், நீங்கள் புட் டுகெதர் பார்த்தீங்கன்னா லஞ்சில் ஒரு 5 to 10 கிராம்ஸ் எடுத்திங்கனாலும், டின்னரில் திருப்பியும் ஒரு 5 கிராம்ஸ் எடுத்தால் நம்ம டோட்டலாக பர் டே எடுக்கிற ப்ரோட்டீன் கண்டென்ட் வந்து மேக்ஸிமம் வந்து 15 to 20 கிராம்ஸ்க்கு மேலே தாண்டதே கிடையாது. ஸோ அன்லெஸ் நம்ம வந்து நிறைய ப்ரோட்டீன் எடுத்துக்கணும் அப்படின்னு நம்ம முடிவு பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம டயட்டை ஆல்ட்ரு பண்ணால் மட்டும்தான் நம்ம டெய்லி ப்ரோட்டீன் ரெக்குயர்மெண்ட்டை நம்ம மேட்ச் பண்ண முடியும். நமக்கு தேவையான ப்ரோட்டீனை நம்மளால் எடுத்துக்க முடியும். ஸோ இப்போ எல்லாருமே ஒரு அடல்ட் ஆவரேஜாக வந்து ஒரு 60-80 கிலோ இருக்காங்கன்னா மினிமம் 60 கிராம்ஸ் ஆஃப் ப்ரோட்டீன் வந்து அவங்க எடுத்துக்கணும். 60 கிராம்ஸ் நீங்கள் ப்ரோட்டீன் எடுத்துக்கணுன்னா பிரேக்ஃபாஸ்ட்டில் ஒரு மினிமம் 20 கிராம், லஞ்சில் ஒரு 20-25 கிராம், டின்னரில் ஒரு 20 கிராம் எப்படின்னு நீங்கள் ஸ்ப்ளிட் பண்ணி எடுத்திங்கன்னா உங்களுக்கு தேவையான அளவு ப்ரோட்டீன் உங்கள் உடம்புக்கு கிடைச்சிடும். இதை நீங்கள் எடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் உங்களோட மாவு சத்து கார்போஹைட்ரேட்டை நீங்கள் குறைக்க ஆரம்பிப்பீங்க. ஸோ ஹை ப்ரோட்டீன் டயட் எடுக்கிறனால வேறு என்னென்ன பெனிஃபிட்ஸ்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, ப்ரோட்டீன் நம்ம எடுக்கும்போது ப்ரோட்டீன் டைஜஸ்ட் ஆகிறதுக்கே அது நிறைய கேலரிஸ் உடம்புந்து எடுத்துக்கிறோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஹில் ஸ்டேஷனில் வந்து நார்மலாகவே சிக்கன்லாம் நிறைய எடுத்துக்குவாங்க, நான்வெஜ் டயட் நிறைய எடுத்துக்குவாங்க. எதனாலன்னு பார்த்தீங்கன்னா அது உடம்புக்கு உஷ்ணத்தை கொடுக்கும். ஏன்னா அது டைஜஸ்ட் ஆகும்போது நிறைய கேலரிஸ் பேர்ன் பண்ணுறதுனால அது உடம்புக்கு ஹீட் கொடுக்கும். இதே மாதிரி யூரோப்பியன் கண்ட்ரீஸ், நீங்கள் குளிர் அதிகமாக உள்ள கண்ட்ரீஸ்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க டயட்டில் நார்மலாகவே ப்ரோட்டீன் அண்ட் ஃபேட் கண்டென்ட் அதிகமாக இருக்கும். ஏன்னா ப்ரோட்டீன் வந்து டைஜஸ்ட் ஆகும்போது நிறைய கேலரிஸ் பேர்ன் பண்ணுறதுனால உடம்புக்கு ஒரு சூடு கொடுக்கும். ஸோ இது வந்து வெயிட் லாஸில் நமக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். நீங்கள் ப்ரோட்டீன் நிறைய எடுக்கும்போது அது டைஜஸ்ட் ஆகும்போது நிறைய கேலரிஸை உடம்புலேருந்து எடுத்துக்கிறோம். ஸோ அதுவே வந்து உங்களுக்கு வெயிட் லாஸ்க்கு ஹெல்ப் பண்ணும். ரெண்டாவது, நீங்கள் நிறைய ப்ரோட்டீன் எடுக்கும்போது ப்ரோட்டீன் மேக்ஸிமம் நான் சொன்ன மாதிரி எக்கு, மீட்டு, இந்த சைட் பார்த்திங்கன்னா பல்சஸ், நட்ஸு, பன்னீர் இந்த மாதிரி இருக்கும்போது இது எல்லாமே உங்களுக்கு வந்து மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா நல்ல டேஸ்டி ஃபுட்டாகவும் இருக்கும். உங்களுக்கு எடுத்துக்க அது வந்து ஃபில்லிங்காக இருக்கும். அதாவது நீங்கள் சாப்பிடும்போது உங்கள் வயிறை வந்து அது நல்லா ஃபில் பண்ணி கொடுக்குறதுனால கார்போஹைட்ரேட் நீங்கள் கம்மியாக சாப்பிட ஆரம்பிச்சிடுவீங்க. ஸோ இதெல்லாம் வந்து ப்ரோட்டீன் எடுக்கிறதுனால இருக்கிற ஆடட் பெனிஃபிட்ஸ். அது மட்டும் இல்லாமல் இப்போது யங்ஸ்டர்ஸ் என்கிட்ட வர நிறைய பேருக்கு, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 35-40 இயர்ஸ் இந்த மாதிரி இருக்கிறவங்க நிறைய ப்ரோட்டீன் எடுத்துகிட்டு இஃப் தே ஆர் கோயிங் டு மசில் பில்டிங் ஜிம் இந்த மாதிரி போகிறாங்கன்னா அவங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். அவங்க உடம்பு ரீகாம்போசிஷன் ஆகும்னு சொல்லுவோம். அதாவது நம்ம உடம்புல இருக்கிற டோட்டல் மசில் அண்ட் ஃபேட் பர்சன்டேஜ் ரீகாம்போசிஷனாக ஹெல்ப் பண்ணும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஹை ப்ரோட்டீன் எடுத்துகிட்டு நீங்கள் மசில் ட்ரெயின் பண்ணிவிட்டு நீங்கள் ஜிம் போயிட்டு ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா யங்ஸ்டர்ஸ்க்கு பர்டிகுலராக அவங்க உடம்புல இருக்க ஃபேட் பேர்ன் ஆகி இட் வில் ஹெல்ப் டு பில்ட் த மசில் பில்டிங் ஸ்டார்ட் ஆகும். ஸோ அது வந்து வெயிட் லாஸை காட்டிலும் ரொம்ப பெனிஃபிட்ஸ் அதில் அதிகம். மசில் அதிகமாக பில்ட் பண்ணி வெயிட் லாஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஹார்மோன்ஸ் அண்ட் ஜென்ரல் ஹெல்த் அண்ட் ஃபிட்னஸ் லெவல்ஸ் வந்து ரொம்பவே இம்ப்ரூவ் ஆகும்.
ஸோ வெயிட் லாஸ் நம்ம 3வது செஷனில் நம்ம இதுக்கு அடுத்த எபிசோடில் நம்ம பார்க்க போகிறது வந்து ஒர்க் அவுட் பற்றி. அதில் நம்ம அந்த ஸ்ட்ரென்த் ட்ரைனிங், கார்டியோ அண்ட் யோகா பற்றி பேச போகிறோம். அதில் பர்டிகுலராக யங்ஸ்டர்ஸ்க்கு நான் ஹை ப்ரோட்டீன் டயட் சஜஸ்ட் பண்ணுறதுக்கு மெயினான காரணம் வந்து இஃப் தே ஆர் கோயிங் டு ஜிம் அண்ட் ஸ்ட்ரென்த் ட்ரைனிங், நான் அவங்களுக்கு வந்து மசில் பில்டிங் அண்ட் ரீகாம்போசிஷன், ஃபேட் உடம்புலேருந்து கம்மியாகி மசில் மாஸ் அதிகமாகும் போது தே ஃபீல் வெரி ஃபிட் அண்ட் தட் அவங்களோட ஹெல்த்துக்கு அது ரொம்ப நல்லது. நம்ம மேக்ரோ நியூட்ரியன்ட்டில் நம்ம 3வதாக பார்க்க போகிறது வந்து ஃபேட்ஸ். ஸோ ஃபேட் அப்படின்னா எல்லோரும் எடுத்த உடனே ஃபேட் பற்றி ஃபேட்டை குறைக்கணும், ஃபேட்டை எடுத்துக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறத காட்டிலும் ஃபேட்னா என்ன, ஃபேட்டோட ரோல் நம்ம ஹெல்த்தில் என்ன, ஃபேட் நமக்கு உண்மையிலே தேவையா இல்லையா, ஃபேட்ஸில் என்னென்ன டைப்ஸ் இருக்குது, நல்ல கொழுப்புனா என்ன, கெட்ட கொழுப்புனா என்ன, எதை நம்ம அதிகமாக எடுத்துக்கணும், எப்படி எடுத்துக்கணும் அப்படின்றத பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம். ஸோ அந்த பேலன்ஸ்ட் ஃபுட் அப்படின்னு நம்ம சொல்கிறது என்னென்னா 100% நீங்கள் சாப்பிட்றதுல 40% கார்போஹைட்ரேட், 40% ப்ரோட்டீன், 20% ஃபேட். ஸோ இந்த ஒரு ப்ரொப்போசிஷனில் நம்ம சாப்பிட்டோம்னா நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஸோ நம்மளோட டயட் எப்படி இருக்குது அப்படின்னா, நான் சொன்ன மாதிரி கார்போஹைட்ரேட் 60-70%, ப்ரோட்டீன் ஒரு 10-15%, ஃபேட் வந்து ஒரு 10% இருக்குது. ஸோ இதுதான் நம்மளோட இந்தியன் டயட். நம்ம இப்போ இதை பிரேக் பண்ணுறதுக்கு தான் இந்த எபிசோடே போயிட்டுருக்கு. ஸோ இப்போ இந்த ஃபேட்டை பற்றி பார்த்தோம் அப்படின்னா, ஃபேட்ஸ் வந்து நம்ம உடம்புக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். நம்ம உடம்புல மெயினாக பிரெயின் இயங்குறதுக்கு ஃபேட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். பிரெயின் வந்து ஃபேட்டை தான் ஃபியூவலாகவே எடுத்துக்கும். 2வது முக்கியமான பாயிண்ட் என்னென்னா, நம்ம உடம்புல இருக்க ஒவ்வொரு செல் மெம்பரேன்னு சொல்லுவோம். அதை செல்லை கவர் பண்ணியிருக்க மெம்பரேன் வந்து இட் இஸ் மேட் ஆஃப் ஃபேட். ஸோ ஒரு செல் ரிப்பேர் ஆகணும் அப்படின்னா எப்படி ப்ரோட்டீன் அதுக்கு தேவையோ, அதோட ரிப்பேர் ஃபைனலைஸ் ப்ராசஸ்க்கு வந்து ஃபேட் ரொம்ப முக்கியம். ஸோ இந்த மாதிரி ஃபேட் வந்து நிறைய இடத்துல உடம்புக்கு ரொம்ப தேவைப்படுது. அப்புறம் மெயினான இன்னொரு முக்கியமான ரோல் பார்த்திங்கன்னா, உடம்புல இருக்க நிறைய ஹார்மோன்ஸ் வந்து ஃபேட் கரெக்டாக நம்ம எடுத்தால் தான் அந்த ஹார்மோன்ஸோட ப்ரொடக்ஷன் இம்ப்ரூவ் ஆகும். ஸோ நிறைய இப்போ நம்ம ஃபேட் கெடுதி நம்ம சொல்லி முக்கியமான நல்ல கொழுப்புகளையும் வந்து மக்கள் ரொம்ப கம்மியாக எடுக்க ஆரம்பித்தது. இன்னொரு ரீசன் நான் சொன்ன அந்த டெஸ்டோஸ்டெரான் கம்மியாக இருக்கிறது, ஈஸ்ட்ரோஜன் கம்மியாக இருக்குது, தைராய்டு ப்ராப்ளம் வருது, இது எல்லாத்துக்குமே கூட நம்ம கொலஸ்ட்ரால்னு சொல்கிற காட்டிலும் ஃபேட் கண்டென்ட்டை வந்து நல்ல கொழுப்பு இருக்கிற ஃபுட்டை வந்து நம்ம எடுத்துக்கிறது இல்லை. ஸோ இந்த நல்ல கொழுப்புலாம் என்ன? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நல்ல கொழுப்புன்னு நம்ம எங்கள் டேர்மில் சொல்லணும் அப்படின்னா இட் இஸ் பாலி அன்சாச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட்ஸ்ன்னு சொல்லுவோம். அதில் 2-3 டைப் இருக்குது. omega-3, omega-6 இந்த மாதிரி ஃபேட்டி ஆசிட்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ இதெல்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நம்ம அந்த காம்ப்ளெக்ஸ் அண்ட் சிம்பிள் சுகர்ஸ் பேசின மாதிரி இந்த ஃபேட்டில் வந்து பார்த்திங்கன்னா பாலி அன்சாச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட்ஸ்ன்னு சொல்கிறோம். omega-3, omega-6, omega-9 இதெல்லாம் வந்து நல்ல கொழுப்பு. இதெல்லாம் கொஞ்சம் டெய்லியும் நம்ம ஃபுட்டில் எடுத்துக்கணும். ஆனால் எடுத்துக்கக்கூடாத ஃபேட் அப்படின்றது சேச்சுரேட்டட் ஃபேட், ட்ரான்ஸ் ஃபேட். இந்த சேச்சுரேட்டட் ஃபேட் அப்படின்னா என்னென்னா, நீங்கள் சேச்சுரேட்டட் ஃபேட் அப்படின்றது பார்த்திங்கன்னா டோட்டலாகவே உங்களுக்கு ரீஹீட் பண்ண ஆயில் அல்லது மில்க் ப்ராடக்ட்ஸ்லேருந்து வர ஃபேட், இது எல்லாமே தான் வந்து கெடுதியான சேச்சுரேட்டட் ஃபேட்ஸ். நல்ல ஃபேட் அப்படின்றது பார்த்திங்கன்னா omega-3 அப்படின்னு சொன்னேன் இல்லைங்களா, அது எல்லாமே பார்த்திங்கன்னா நட்ஸு இதில் இருக்கிற ஃபேட், அப்புறம் ஃபிஷ்ஷு, இந்த மாதிரி திங்ஸில் இருக்கிற ஃபேட், இதெல்லாம் வந்து உடம்புக்கு ரொம்ப நல்ல ஃபேட். ஸோ ஃபேட் பர்சன்டேஜ் வந்து அதே மாதிரி ஆயில்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா கிரவுண்ட்நட் ஆயில், நல்லெண்ணெய், கடல் எண்ணெய், இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் omega-3 அண்ட் omega-6 ஃபேட்டி ஆசிட்ஸ் தான் இருக்கும். ஆனால் அதை நீங்கள் ரீஹீட் பண்ணும்போது அது ட்ரான்ஸ் ஃபேட்டாகவும் சேச்சுரேட்டட் ஃபேட்டாகவும் மாறிடும். ஸோ நீங்கள் ஒன்ஸ் ஒரு மினிமல் ஆயில், அதாவது நல்ல தேங்காய் எண்ணெய், நல்லெண்ணெய், கடல் எண்ணெய், இந்த மாதிரி நீங்கள் ஒன்ஸ் கம்மியாக யூஸ் பண்ணி நீங்கள் சமைக்கிறது தப்பே கிடையாது. ஸோ அதை நீங்கள் ரீஹீட் பண்ணி டீப் ஃப்ரை பண்ணும்போது தான் அது கெடுதியான எண்ணெயாக மாறுது. ஸோ ட்ரான்ஸ் ஃபேட் அண்ட் சேச்சுரேட்டட் ஃபேட்னு நான் சொன்னது வந்து முக்கியமாக பார்த்தீங்கன்னா ரீஹீட் பண்ண ஆயில் அண்ட் மில்க் ப்ராடக்ட்ஸ்லேருந்து வர ஃபேட் லைக் கீ, அந்த மாதிரி ஃபேட்ஸ் எல்லாம் வந்து உடம்புக்கு கெடுதி. ஸோ நம்ம பேலன்ஸ்டு ஃபுட்டில் அடுத்து முக்கியமான காம்பனண்ட்டாக வரப்போகிறது வந்து ஃபைபர், நார்சத்து. ஸோ இப்போது இந்த நார்சத்தை வந்து மேக்ரோ நியூட்ரியன்ட், அதாவது பெருஞ்சத்துகள்லையே சேர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. வந்து இந்த நார்சத்துன்னு நம்ம சொல்கிறது வந்து வெஜிடபிள்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ், அதுக்குள்ளே இருக்கிறது வந்து வைட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ், அது வந்து மைக்ரோ நியூட்ரியன்ஸில் வந்துட்டு இருந்தது.
பட் இது வந்து உடம்புக்கு நிறைய தேவைப்படுறதுனால ஃபைபரை வந்து மேக்ரோ நியூட்ரியன்ஸ்னே எடுத்துக்கலாம். ஸோ நம்ம நிறைய ஃபைபர் ஃபுட், அதாவது வெஜிடபிள்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ் உடம்புக்கு எடுத்துக்கும் போது அதில் கிடைக்கிற சத்து வந்து நமக்கு ரொம்ப முக்கியமானது. மோரோவர் இந்த ஃபைபர்னு சொல்லக்கூடிய சத்து நம்ம எடுக்கும்போது நம்ம கார்போஹைட்ரேட் கண்டென்ட்டை குறைக்க ஆரம்பிப்போம். நிறைய நீங்கள் வெஜிடபிள்ஸ் உங்களோட டயட்டில் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களோட மாவு சத்து அளவு குறைய போகுது. ரெண்டாவது, நான் முன்னாடி கிளாஸ்லேயே இதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணியிருப்பேன். இந்த ஃபைபர் நீங்கள் எடுக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, நீங்கள் எடுக்கிற கார்போஹைட்ரேட் உடம்புல அப்சார்ப் ஆகிறத ஃபைபர் வந்து ரொம்ப ஸ்லோ டவுன் பண்ணும். ஸோ நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் 3 இட்லி தான் சாப்பிட்றீங்க அப்படின்னா அதுக்கடுத்த 20 மினிட்ஸில் உங்கள் பிளட் சுகர் எவ்வளோ தூரம் ஏறும்ன்றதை நீங்கள் நோட் பண்ணிவிட்டு நீங்கள் 3 இட்லி அதே அளவு சாப்பிட்டுட்டு அதோடு சேர்ந்து ஒரு காய் எய்தர் சாலடாவோ குக்குடாவோ நீங்கள் சாப்பிட்டிங்கன்னா அதே ஆளுக்கு அடுத்த 1.5 ஹவர்ஸ் கழிச்சு அவரோட சுகர் எப்படி ஏறும்னு பார்த்தீங்கன்னா அந்த வெறும் இட்லி சாப்பிட்டவங்களுக்கு ஏறினதை காட்டும் ஃபைபர், அதாவது நார்சத்து கூட சேர்ந்து சாப்பிட்டவங்களுக்கு கம்மியாக தான் சுகர் ஏறும். ஸோ அதுதான் இந்த ஃபைபரோட பியூட்டி. ஸோ ஃபைபர் வந்து நிறைய நீங்கள் எடுத்துக்க வெஜிடபிள்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ் நீங்கள் நிறைய எடுத்துக்க உங்களோட வயிறு ஃபுல்லாகிறனால நீங்கள் கார்போஹைட்ரேட் கண்டென்ட் குறைக்க ஆரம்பிப்பீங்க. நீங்கள் எடுக்கிற கார்போஹைட்ரேட்டும் உடம்புல அப்சார்ப் ஆகிறதுக்கு ஸ்லோ டவுன் ஆகிறனால அதுவும் உடம்புக்கு ரொம்ப நல்லது, வெயிட் கெயின் ஆகாது. நம்ம மைக்ரோ நியூட்ரியன்ஸ்னு சொல்கிற வைட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் அது வந்து நம்ம உடம்புக்கு ரொம்ப முக்கியம். வைட்டமின் ஏ கண்ணுக்கு முக்கியம், வைட்டமின் பி நர்வ்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப முக்கியம், வைட்டமின் சி நம்ம இம்யூனிட்டி நம்ம எதிர்ப்பு சக்திக்கு ரொம்ப முக்கியம், அண்ட் வைட்டமின் டி நம்ம போன் ஹெல்த், நம்ம உடம்புல இருக்க போனில் கால்சியம் டெபாசிட் ஆகிறதுக்கு ரொம்ப முக்கியம். வைட்டமின் இ நம்ம ஃபர்டிலிட்டிக்கு ரொம்ப முக்கியம், நம்மளோட ரீப்ரொடக்டிவ் ஆர்கன்ஸ் நல்ல செயல்பாட்டுக்கு வைட்டமின் இ முக்கியம். வைட்டமின் கே வந்து நம்ம பிளட் ப்ராப்பராக ப்ரொடியூஸ் ஆகிறதுக்கு, நம்ம பிளட் ப்ராப்பராக கிளாட் ஆகிறதுக்கு ரொம்ப முக்கியம். இந்த மாதிரி நம்ம வைட்டமின்ஸை சொல்லிகிட்டே போகலாம். அதே மாதிரி மினரல்ஸ்னு சொல்கிறது தாது உப்புன்னு சொல்கிறோம். சோடியம், பொட்டாசியம், கால்சியம், மெக்னீஷியம், அயோடின், இது எல்லாமே வந்து இது மாதிரி நிறைய இருக்குது. இது எல்லாமே வந்து இந்த மினரல்ஸ்னு சொல்கிற மைக்ரோ நியூட்ரியன்ஸில் வருது. ஸோ இது உங்களுக்கே தெரியும், கால்சியம் போன்ஸ்க்கு ரொம்ப முக்கியம். மெக்னீஷியம் அதே மாதிரி. மெக்னீஷியம் வந்து ஆல்மோஸ்ட் நிறைய ஆர்கன்ஸ்க்கு மெக்னீஷியம் தேவை. இன்ஃபேக்ட் ப்ராப்பர் ஸ்லீப், பிரெயின் ஃபங்க்ஷனுக்கு மெக்னீஷியம் தேவை. அயோடின் தைராய்டுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ பொட்டாசியம் உங்களோட மசில் கான்ட்ராக்ஷன்ஸ்க்கு பொட்டாசியம் அண்ட் சோடியம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இந்த மாதிரி நம்ம நார் சத்துன்னு சொல்லக்கூடிய வெஜிடபிள்ஸில் தான் நமக்கு வைட்டமின்ஸ் அண்ட் எல்லா மினரல்ஸும் இருக்குது. ஸோ இதை நம்ம எடுக்க நம்ம உடம்புக்கு அதர் பேராமீட்டர்ஸ், நம்ம உடம்போட மற்ற எல்லா ஹெல்த்துக்குமே ரொம்ப நல்லது. அதோடு சேர்ந்து நம்ம கார்போஹைட்ரேட்டையும் குறைச்சி சாப்பிட்றதுக்கு அது ஹெல்ப் பண்ணும். இதனால தான் நம்ம ஃபைபரை நம்ம 3 வேளையும் ஃபுட்டில் கண்டிப்பாக கொண்டு வரணும் அப்படின்றது நம்மளோட இந்த வெயிட் லாஸ் ப்ரோக்ராமோட ஒரு முக்கியமான கான்செப்டாக இருக்குது. ஸோ நம்ம இந்த சம்மரி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நம்ம இவ்வளோ நேரம் பேசின கார்போஹைட்ரேட், ப்ரோட்டீன், ஃபேட் அண்ட் ஃபைபர், ஸோ இந்த 4ஐயும் ஒரு பேலன்ஸ்டு டயட்டாக வெயிட் லாஸ்க்கு எப்படி கொண்டு வரணும் அப்படின்ற சம்மரி என்ன அப்படின்னா, கார்போஹைட்ரேட்டை கம்மி பண்ணுறோம், ப்ரோட்டீனை ஜாஸ்தியாக எடுக்கிறோம், ஃபைபரை ஜாஸ்தியாக எடுக்கிறோம், நார் சத்தை அதிகமாக எடுக்கிறோம், ஃபேட்டை நல்ல ஃபேட் உடம்புக்கு தேவையான ஃபேட்டை தேவையான அளவுக்கு எடுக்கிறோம். ஸோ இதில் நம்ம ரொம்ப குறைக்க போகிறது கார்போஹைட்ரேட், அதில் நிறுத்த போகிறது சிம்பிள் கார்போஹைட்ரேட்னு சொல்கிற ரிஃபைன்டு சுகர்ஸை கம்ப்ளீட்டாக ஸ்டாப் பண்ணுறோம். கார்போஹைட்ரேட்டை குறைச்சி ஹை ப்ரோட்டீன் அண்ட் ஹை ஃபைபர் எடுக்க போகிறோம். இது வந்து 3 மீல்லையுமே நம்ம இதை எடுக்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி நம்ம கொண்டு போகும்போது நமக்கு ஆட்டோமேட்டிக்காக நம்மளோட கேலரிஸ், நம்ம எடுக்க போகிற கேலரிஸ் வந்து குறைய போகுது. கேலரிக் டெஃபிசிட், நான் சொன்ன மாதிரி நம்ம உடம்புக்கு தேவையான கேலரிஸை காட்டிலும் நம்ம கம்மியாக சாப்பிட போகிறோம். ஸோ கேலரிக் டெஃபிசிட் உடம்புல உருவாகிறதுனால உடம்புல இருக்க ஃபேட் கரைஞ்சி நமக்கு வெயிட் லாஸ் வந்து கிடைக்க போகுது. நம்ம இவ்வளோ நேரம் பேசின இந்த விஷயத்தை நம்ம ப்ராக்டிக்கலாக நம்ம இந்தியன் டயட்டில் பிரேக்ஃபாஸ்ட்டில், லஞ்சில், டின்னரில் நம்ம எப்படி கொண்டு வரோம் அப்படின்றத பற்றி நான் இந்த ஸ்லைடில் காமிச்சிருக்கேன். இது என்னோட பர்சனல் பிரேக்ஃபாஸ்ட். ஸோ இதில் 2 இட்லி இருக்குது, ஃபைபருக்கு காய்கறிகள் நிறைய இருக்குது, ப்ரோட்டீனுக்கு ஃபஸ்ட்டு ஸ்லைடில் பார்த்திங்கன்னா மொச்சக்காய் இருக்குது, செகண்ட் ஸ்லைடில் பார்த்திங்கன்னா க்ரீன் பீஸ் பட்டாணி இருக்குது, கொஞ்சம் நட்ஸ் இருக்குது. ஸோ இப்படி எடுக்கும்போது என்ன ஆகுதுன்னா, பிளேட் நீங்கள் பார்த்தாலே பிளேட் வந்து ஃபுல்லாக இருக்குது. ஸோ இப்போது நீங்கள் இதை ஸ்லோ டவுன் பண்ணி சாப்பிட போகிறீங்க. 2 இட்லி, நிறைய பல்சஸ், அதாவது பயறு, நிறைய காய். நீங்கள் இப்படி சாப்பிடும்போது இட்லியை வந்து நீங்கள் கம்மியாக சாப்பிட்டாலே உங்கள் வயிறு ஃபுல் ஆகிடும். ஸோ இதை நீங்கள் அதோட நம்ம அந்த ஃபஸ்ட்டு கிளாஸில் பார்த்த ஸ்லோ ஈட்டிங் டெக்னிக், மெதுவாக சாப்பிட்ற டெக்னிக்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணிங்கன்னா
உங்களுக்கு இதை நீங்கள் கரெக்டாக சாப்பிட்டு முடிக்கும் போதே நீங்கள் அந்த ஃபுல்னஸ் உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்ற ஃபுல்னஸ் வந்து கிடைக்க ஆரம்பிக்கும். ஸோ அந்த சாம்பிள் பிரேக்ஃபாஸ்ட்டோட ஸ்லைடு தான் இதெல்லாம். ஸோ இது நம்ம இந்தியன் செட்டிங்கில் நம்ம லஞ்ச். ஸோ இதனோட பேசிக் நம்ம சாப்பிட்ற லஞ்ச் தான். இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரைஸ் இருக்குது, அதோடு சேர்ந்து ப்ரோட்டீனுக்கு சிக்கன் இருக்குது, ஃபைபருக்கு வெஜிடபிள் இருக்குது, ப்ரோட்டீனுக்கு எக் இருக்குது. ஸோ இப்படி நீங்கள் எடுக்கும்போது ரைஸை நல்லாவே குறைச்சிட்டு ப்ரோட்டீன் நிறைய, அதாவது சிக்கனோ பனீரோ அல்லது நீங்கள் பல்சஸ், அதாவது வெஜிடேரியனாக இருந்தீங்கன்னா நிறைய பயிர் எடுக்கிறீங்கன்னா பல்சஸ் நிறைய எடுத்துக்கலாம். இந்த மாதிரி லஞ்சில் ப்ரோட்டீனை அதிகப்படுத்திட்டு அதோட வெஜிடபிள்ஸ் ஃபைபரை அதிகப்படுத்தும் போது ஆட்டோமேட்டிக்காக ரைஸோட குவான்டிட்டி கம்மியாகும். ஸோ நம்ம பேஷண்ட் எல்லோரும் கேட்குறது, ரைஸை எடுக்கக்கூடாதா, ரைஸ் எப்படி எடுக்கணும், இல்லை ரைஸுக்கு பதிலாக நம்ம ரேஷன் அரிசி எடுத்துக்கலாமா, மட்டை அரிசி எடுத்துக்கலாமா, இல்லை மத்தியானம் வீட் எடுத்துக்கலாமா. ஸோ எல்லாமே கார்போஹைட்ரேட். நம்ம இது எல்லாத்தையுமே கம்மியாக எடுக்கிறதுக்கு பார்க்கணும். இந்த கம்மியாக எடுக்கிறதுக்கு நம்ம அதிகமாக ப்ரோட்டீனையும் ஃபைபரையும் எடுத்துக்கிறோம். ஸோ இதுதான் நம்மளோட சாம்பிள் லஞ்ச். ஸோ ஒரு பேலன்ஸ்டு டின்னர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, நான் யூஸ்வலாக டின்னருக்கு ப்ரிஃபர் பண்ணுறது வந்து சாலட்ஸ் ப்ரிஃபர் பண்ணுவேன். ஏன்னா நம்ம எப்படியும் வெஜிடபிள்ஸ் எல்லாம் குக் பண்ணால் அது காலையில் மத்தியானத்துக்கு மேலே அது நல்லா இருக்கிறது இல்லாதனால நம்ம வந்து டின்னருக்கு வந்து பார்த்திங்கன்னா சாலட்ஸ் நம்மளே செல்ஃபாக நம்ம சாலட்ஸ் ரெடி பண்ணிட்டோம் அப்படின்னா கேரட், குக்கும்பர், இனிப்பு கம்மியாக இருக்கிற ஃப்ரூட்ஸ், நீங்கள் கொய்யா, ஆரஞ்சு இதெல்லாம் நீங்கள் உங்கள் சாலட்ஸில் சேர்த்துக்கிட்டிங்கன்னா அது பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு ஃபில்லிங் கண்டென்ட் கொடுக்கும். அது நீங்கள் எடுத்துக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் நைட்டு யூஸ்வலாக டின்னருக்கு எடுத்துக்கக்கூடிய சப்பாத்தி இல்லது இட்லி, தோசை எதுவாக இருந்தாலும் அதை நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக குறைச்சிடுவீங்க. ரெண்டு சப்பாத்தி, 2 இட்லி இப்படி குறைச்சிட்டு நிறைய ஃபைபர் எடுத்துக்கோங்க. ப்ரோட்டீன் முடிஞ்சால் உங்களுக்கு நைட் ஒரு ப்ரோட்டீன் இன்க்ளூட் பண்ண முடியும்னா, நான் வெஜிடேரியன் ப்ரோட்டீன்னா உங்களுக்கு சிக்கன் கொஞ்சம் எடுத்துக்கோங்க, வெஜிடேரியன்னா நீங்கள் பல்சஸோ நட்ஸோ கொஞ்சம் எடுத்துக்கோங்க. ஸோ நைட் வந்து ஃபைபர் ரொம்ப முக்கியம். நைட் ஃபைபர் ஈஸியாக எடுத்துக்கிறதுக்கு வந்து சாலட்ஸ் வந்து ஒரு நல்ல டெக்னிக். ஸோ நான் யூஸ்வலாக ஃபாலோ பண்ணுறது வந்து குக்கும்பர், கேரட் அண்ட் பப்பாயா, கொய்யா இதெல்லாம் வந்து கட் பண்ணி சாலட்ஸாக ரெடி பண்ணிட்டோம்னா நம்ம கார்போஹைட்ரேட்டை குறைக்கலாம். ஸோ நம்ம இப்போ பார்த்த பேலன்ஸ்டு டயட் அப்படின்ற பிரேக்ஃபாஸ்ட், லஞ்ச் அண்ட் டின்னரோட பேலன்ஸ்டு இந்தியன் டயட் எப்படின்னு நம்ம பார்த்தோம். ஸோ நீங்கள் இந்த மாதிரி சாப்பிட ஆரம்பிச்சிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் வந்து கம்மியாக கார்போஹைட்ரேட்ஸ் எடுத்து உங்களுக்கு கேலரிக் டெஃபிசிட் நீங்கள் போக ஆரம்பிச்சிடலாம். ஸோ கேலரிக் டெஃபிசிட் போகிறதுக்கு அடுத்து முக்கியமான விஷயம் வந்து எக்ஸசைஸ். ஸோ நான் முன்னாடி சொன்ன மாதிரி நமக்கு தேவையான கேலரிஸ் வந்து ஒரு 2000 to 2500 கேலரிஸ் தான். நீங்கள் இந்த மாதிரி பேலன்ஸ்டாக கார்போஹைட்ரேட்டை கான்ஷியஸாக கம்மியாக சாப்பிட்டு ப்ரோட்டீனை அதிகப்படுத்தி ஃபைபர் அதிகப்படுத்தி கார்ப்ஸை கம்மி பண்ணி சாப்பிடும்போது ஃபஸ்ட்டு உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அந்த பசி உங்களுக்கு தெரியும். கொஞ்சம் உங்கள் உடம்புல இருக்க ஃபேட்டை எடுத்து உங்களோட ஃபியூவலுக்கு அது கன்வெர்ட் பண்ணி கொடுக்குது அப்படின்றது தெரியும். ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் கொஞ்சம் பசியெல்லாம் ஃபீல் பண்ணுவீங்க. பட் போக போக அது வந்து ஒரு ரொட்டீன் ஆகிடும். கண்டிப்பாக ஃபில்லிங்காக இல்லாமல் வயிறு பசியோடு இருக்கிற மாதிரியோ இந்த மாதிரி இருக்க வாய்ப்பே இல்லை. ஏன்னா நம்ம நிறைய ஃபைபர் அண்ட் ப்ரோட்டீன் எடுக்கிறனால அந்த ஆஸ்பெக்ட் இருக்காது. நம்ம அந்த வெயிட் லாஸ் ஆகிட்டு இருக்கும்போது நம்ம உடம்பு வந்து நம்ம ஃபியூவலுக்காக ஃபேட்டை பேர்ன் பண்ணுறதுனால கொஞ்சம் ஒரு சின்ன டயர்ட்னஸ் இந்த மாதிரி இருந்தாலுமே அது வந்து மேனேஜபிளாக இருக்கும். ரெண்டாவது முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த கேலரிக் டெஃபிசிட் அட்டைன் பண்ணுறதுக்கு டயட் ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம அதை பற்றி தான் ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் கிளாஸில் பார்த்தோம். இந்த தேர்ட் கிளாஸில் நம்ம பேச போகிறது வந்து எக்ஸசைஸ் பற்றி. டெய்லியும் ஒரு மினிமமாக ஒரு 45 minutes to 1 hour கம்பல்சரியாக ஏதோ ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி இருந்தால் அதில் உங்களுக்கு ஒரு 500 கேலரிஸ், 300 to 500 கேலரிஸ் வந்து உடம்பு அதில் பேர்ன் பண்ணிடும். ஸோ அப்போ இந்த கேலரிக் டெஃபிசிட் நம்ம சொன்னது வந்து நம்ம ஈஸியாகவே அச்சீவ் பண்ண முடியும். நீங்கள் சாப்பிட்றதுல வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 2200 கேலரி நீங்கள் சாப்பிட்றீங்க, உங்களுக்கு 2500 கேலரி தேவைப்படுது. எக்ஸ்ட்ரா ஒரு 500 கேலரி நீங்கள் வந்து ஒரு 300 கேலரி நீங்கள் வாக்கிங்கில் கரைக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வெயிட் லாஸ் வந்து வேகமாகவே ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இவ்வளோ தான் இது. ஸோ இதோட சேர்ந்து நம்ம ஃபஸ்ட்டு கிளாஸில் பார்த்த பேசிக்ஸ் ரொம்ப முக்கியம். அப்படின்னா தான் நீங்கள் அந்த கார்போஹைட்ரேட்டை கம்மியாக எடுக்க முடியும். ஸோ ரொம்ப ஸ்லோவாக, மைண்ட்ஃபுல்லாக, கான்ஷியஸாக ஒரு 20 நிமிஷம் சாப்பிட்ற மாதிரி சாப்பிடுங்க. கம்ப்ளீட்டாக சுகர் ஸ்வீட்ஸை அவாய்ட் பண்ணிவிடுங்க. நீங்கள் ஒரு 3/4 வயிறு நீங்கள் சாப்பிடும்போது வயிறு ஃபுல்லாக ஆகாமல் ஒரு 3/4 வயிறு சாப்பிட்ற அளவில் சாப்பிட்டு நீங்கள் நிறுத்த பாருங்கள். இந்த மாதிரி பேலன்ஸ்டு ஃபுட், மைண்ட்ஃபுல் ஈட்டிங் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக கேலரிக் டெஃபிசிட் வந்துடும். ஆட்டோமேட்டிக்காக வெயிட் லாஸ் ஆக ஆரம்பிக்கும். நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி ஃபிட்னஸ் அப்படின்றது
ஒரு லைஃப் ஸ்டைல் அண்ட் இது ஒரு ஜேர்னி. ஸோ இந்த ஜேர்னியை நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா நம்மளோட பேசிக்ஸ் எல்லாம் கரெக்டாக பண்ணிவிட்டு பேலன்ஸ் டயட் எடுக்க ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து நம்ம வெயிட் லாஸ்க்குள்ளே போயிடலாம். ஸோ நான் பர்சனலாக இந்த வெயிட் லாஸ் என்னோடய ஜேர்னியில் நான் என்னென்ன பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ஒரு டைரியில் சாட்டிஸ்ஃபேக்ட்ரி அன்சாட்டிஸ்ஃபேக்ட்ரி அப்படின்னு மார்க் பண்ண ஆரம்பித்தேன். என்னென்ன பண்ணோம்னா பிரேக்ஃபாஸ்ட், லன்ச் அண்ட் டின்னர் இந்த மூணுலேயுமே டேட் போட்டுட்டு இந்த மூணையும் நான் கற்றுக்கிட்டதை, அதாவது ஸ்லோ அண்ட் மைண்ட்ஃபுல் ஈட்டிங் 20 நிமிஷம் சாப்பிட்டு அதில் இருக்கிற ஃபுட்டில் கார்போஹைட்ரேட் கம்மியாகவும் ஹை ப்ரோட்டீன் அண்ட் ஹை ஃபைபர் எடுத்து நான் என் மன திருப்திக்கு சாட்டிஸ்ஃபேக்ட்ரியாக நான் அந்த பிரேக்ஃபாஸ்ட் எடுத்தேனா அப்படின்னா சாட்டிஸ்ஃபேக்ட்ரின்னு மார்க் பண்ணுவேன். இல்லை ஏதாவது தப்பு பண்ணியிருந்தேன், ஏதாவது வேகமாக சாப்பிட்ருந்தேன், இல்லை கார்ப்ஸ் நிறைய மாவு சத்து நிறைய எடுத்துட்டேன் இந்த மாதிரி, அல்லது ஸ்வீட்ஸ் நிறைய எடுத்துட்டேன் அப்படின்னா அதை அன்சாட்டிஸ்ஃபேக்டரின்னு மார்க் பண்ணுவேன். ஸோ என்னென்னா இந்த இந்த ஜேர்னியோட பிகினிங்கில் ஒரு டைரி மெயின்டைன் பண்ணுங்கள். அதில் டேட், பிரேக்ஃபாஸ்ட், லன்ச் அண்ட் டின்னர், நம்ம இவ்வளோ நேரம் தெரிஞ்சுக்கிட்ட விஷயம், இதுக்கு நீங்கள் உங்கள் மனசாட்சிக்கு சாட்டிஸ்ஃபேக்ட்ரியாக கரெக்டாக பண்ணீங்கன்னு நினச்சிங்கன்னா அதை சாட்டிஸ்ஃபேக்ட்ரின்னு மார்க் பண்ணுங்கள், இல்லைனா அன்சாட்டிஸ்ஃபேக்ட்ரின்னு மார்க் பண்ணுங்கள். ஸோ இது ஒரு 1 வீக் போகட்டும். ஸோ இந்த 1 வீக்கில் நம்ம மொத்தம் 21 மீல், அதாவது 7 நாள், ஒரு நாளைக்கு 3 வேளை சாப்பிட்றீங்க. இந்த 21 மீலில் நீங்கள் எவ்வளோ சாட்டிஸ்ஃபேக்டரி மீல் எடுத்திருக்கீங்க, அதாவது எத்தனை தடவை நீங்கள் கரெக்டாக நம்ம நினச்ச மாதிரி நம்ம நினச்ச ஃபுட்டை சாப்பிட்டு முடிச்சிருக்கீங்கன்னு பாருங்கள். இது ஃபஸ்ட்டு வாரம். இதில் உங்களுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 8-9 தடவை ஒரு அன்சாட்டிஸ்ஃபேக்டரியாக நீங்கள் சாப்பிட்ருக்கீங்கன்னா அதுக்கு அடுத்த வாரம் வந்து அதை ஒரு 6 டைம்ஸாக, அதாவது மொத்தமே அந்த வாரத்தில் ஒரு 6 மீல் மட்டும் நீங்கள் சாட்டிஸ்ஃபேக்டரி இல்லாமல் சாப்பிட்ட மாதிரி கொண்டு வாங்க. ஸோ இது வந்து ஒரு ஜேர்னி. உங்களை நீங்களே பெட்டர் ஆக்கிக்கிட்டே இருந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த பிஹேவியர் வந்து இது உங்களோட லைஃப் ஸ்டைலாக மாற ஆரம்பிச்சிடும். நீங்கள் வந்து அந்த சாட்டிஸ்ஃபேக்டரி மீல் கரெக்டாக நம்ம சொன்ன மாதிரி சாப்பிட ஆரம்பிப்பீங்க. 2வது முக்கியமான பாயிண்ட் வந்து மெஷர்மெண்ட்ஸ். உங்களுக்கு இருக்கிறதுலே ரொம்ப மோட்டிவேஷன் எதில் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செல்ஃபாக உங்களோட டிரான்ஸ்ஃபர்மேஷனை நீங்களே பார்க்கும்போது தான் உங்களுக்கு வந்து ஹையஸ்ட் மோட்டிவேஷன் வரும். நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் சாப்பிட ஆரம்பித்து ஒரு 2 வீக்ஸில் உங்களுக்கு ஒரு 1 கிலோ குறைய ஆரம்பிக்குதுன்னா அதை காட்டிலும் மோட்டிவேஷன் வந்து வேறு எதுவுமே கிடையாது. நீங்கள் வேறு வீடியோஸ் பார்க்கணும்னு அவசியமே கிடையாது. உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு எல்லாமே, அதை நீங்கள் கண்கூட பார்த்துட்டீங்க. உங்கள் உடம்பே சொல்லும் உங்களுக்கு நீங்கள் என்னென்ன டிஃப்ரென்ஸ் நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்றத. ஸோ மெஷர்மெண்ட்ஸ் ரொம்ப முக்கியம். அதை நீங்கள் கரெக்டாக ஒரு 2 வீக்ஸ் ஒன்ஸ் வெயிட், நீங்கள் ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் ஜிம் எல்லாம் போனீங்கன்னா உங்களோட மசில் மாஸ் இன்க்ரீஸ் ஆகுது, ஷோல்டர், உங்கள் ஆர்ம்ஸ் இதெல்லாம் நீங்கள் மெஷர் பண்ணிங்கன்னா அது உங்களுக்கு நல்ல ஒரு மோட்டிவேஷன். இந்த ஜேர்னியை நீங்கள் கண்டினியூ பண்ணுறதுக்கு அது உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். 3வது, இஃப் சப்போஸ் இதெல்லாம் நீங்கள் சாப்பிட்டும் கூட உங்களால் வெயிட் மூவ் ஆக மாட்டேங்குது, குறைய மாட்டேங்குதுன்னா நீங்கள் எந்தெந்த இடத்துல தப்பு பண்ணுறீங்க அப்படின்றத நீங்கள் திருப்பியும் இந்த வீடியோவை திருப்பி பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். இல்லைனா நீங்கள் போய் உங்கள் கன்சல்டிங் டாக்டர்ஸ் கிட்ட, அதாவது உங்களோட ஃபேமிலி டாக்டர் யார்கிட்டையோ அவங்ககிட்ட நீங்கள் கேட்கலாம். இந்த ப்ரோக்ராமில் இருக்கிறவங்களுக்கு நாங்கள் கைட் பண்ணுவோம். ஸோ செல்ஃப் மோட்டிவேஷன், மெஷர்மெண்ட்ஸ், உங்களோட ப்ராக்ரஸை நீங்கள் மெஷர் பண்ணுறது, அண்ட் மானிட்டரிங். ஸோ நீங்கள் சாட்டிஸ்ஃபேக்ட்ரியாக கரெக்டாக நம்ம சொன்ன மாதிரி நீங்கள் எடுத்திருக்கீங்களா உங்கள் மீல்ஸ் அப்படின்றத மானிட்டர் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் உங்களோட ஃபிட்னஸ் ஜேர்னியை என்ஜாய் பண்ண ஆரம்பிங்க. தேங்க்யூ ஸோ மச்.